ஓம் நமசிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான ஒரு சிறப்பான பலன்களை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஏன்னா மார்ச் மாதம்னு சொன்னீங்கன்னாவே நம்ம அந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேர்ந்து வருது. ஸோ அதனால தான் மார்ச் மாத பலன்களில் போகிறோம். மாத பலன்களில் தமிழ் மாதத்தை விட இப்போ இந்த மார்ச் மாதத்தில் மாசி பங்குனி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நம்ம இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். அந்த வகையில் அந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சுப முகூர்த்த தினங்கள் நிறையா வருது. பார்த்திங்கன்னா மார்ச் 5 வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமை சுப முகூர்த்தம். அதே மாதிரி மார்ச் 6 வெள்ளிக்கிழமை. அதே போல் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 16 அது பங்குனி மாதம் 2ஆம் தேதி, அது திங்கட்கிழமை. அதே போல் மார்ச் 25 பங்குனி 11 புதன்கிழமை, இது வளர்பிறை முகூர்த்தம். ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வருது. ஸோ சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், இல்லத்தில் இல்லை பால் காய்ச்சிறதோ, புதுமனை புகுவிழா, இந்த மாதிரி எந்த விசேஷம் வச்சாலும் இந்த சுப முகூர்த்த தினங்களில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இப்போ மேசராசி இல்லை ரிஷபராசி ஏதோ ஒரு ராசி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் இந்த மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நட்சத்திர பலன்கள் பொதுவாக பலன் சொல்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் போடுவோம். இருந்தாலும் ஷார்ட்டாக இந்த மேசராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேசராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கோம். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்முடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறையா இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாசி மகம் இதெல்லாமே கூட வருது. மாசி மகத்துக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த அருகில் கூடிய சிவன் கோயிலில் உள்ள தெய்வங்கள், உலா தெய்வங்கள்லாம் உலா வருவாங்க. ஸோ அதை வழிபாடு செய்யுங்க. அதை அந்த நேரத்தில் மாசி மகத்துக்கு கிராமங்களாக இருந்தீங்கன்னா கிராமங்களுக்கு தெய்வங்கள் வரும். ஸோ உங்களால் முடிஞ்ச அன்னதானம், பொங்கல் ஏதோ வச்சு கொடுங்க. இதெல்லாம் சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். குடும்பத்தில் கஷ்டங்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இல்லை கணவன் பிரச்சனை எதாக இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதாவது நம்மளை தேடி தெய்வம் வரும்போது நம்மளும் இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும். அதாவது குறிப்பாக அன்னதானம் செய்யணும். ஸோ அதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சிறப்பான இந்த மார்ச் மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைக்கி நம்ம பலன்களை பார்ப்போம். வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி பொதுவாக இந்த மார்ச் மாதம் எத்தகைய நன்மையான பலனை செய்யப்போங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சிம்ம ராசி எடுத்திங்கன்னா எப்போவுமே ஒரு காட்டுக்கு ராஜா சிங்கம் போல் அந்த சிம்ம ராசியும் இருக்கிற இடத்துல சிங்கம் மாதிரி இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் அவங்க தனித்துவத்தை காட்டக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. பொதுவாக நம்ம அந்த சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா அந்த ராசியாக சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசி 7ஆம் பாவமான கும்பத்தில் அமர்ந்திருக்கார். கும்பத்தில் பார்த்திங்கன்னா சூரியனோட சுக்கிரன், செவ்வாய், புதன், ராகு இவங்க எல்லாமே இருக்காங்க. சிம்ம ராசியில் கேது இருக்கார். ஸோ பொதுவாக இந்த ராசியில் கேது பகவான் மாறிலிருந்து உங்களுக்கு எல்லா விஷயமே கொஞ்சம் நிதானமாக சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் சிம்ம ராசி. பொதுவாக நம்ம கேது பயிற்சி, ராகு பயிற்சியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம், நம்ம இனிமேலும் போடுவோம். இருந்தாலும் உங்கள் இந்த சிம்ம ராசி பொதுவாகவே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலகட்டமாக நீங்கள் எதுவுமே நிதானமாக செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க. ஸோ அதை மாதிரி என்னடா அப்படி இருக்கேன்னு நினைக்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தரப்போகுது. ஏன் சொன்னீங்கன்னா ப்ளஸ் ராகுவோட சேர்ந்துருக்கார் உங்களுடைய ராசினுடைய சூரிய பகவான். ஸோ எல்லாமே ராகுக்கு இதுக்குள்ளே அடங்கிடுது உங்கள் ராசிக்கு. இந்த மார்ச் மாதங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி பாவம், அதாவது போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த 7ஆம் பாவம். நம்ம எதிர்த்து யார் போட்டிட்டாலும் சரி, இல்லை எந்த விஷயத்தை நமக்கு தடங்களாக ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்திருப்பார். ஸோ அவர் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. உங்களுக்கு தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். அதுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் செஞ்சுருவீங்க. என்னடா ஒரு அரசு சார்பில் டென்ட் எடுக்க பார்த்தேன், முடியலை. அரசுகிட்ட ஏதோ ஒரு வகையில் நமக்கு அனுகூலம் கிடைக்குன்னு பார்த்தேன், கிடைக்கல. எல்லா விஷயம் தள்ளிக்கிட்டே போகுதே அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே கைக்கூடி வரப்போகுதுங்க. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தங்கு தடை, தாமதங்கள், தோஷங்கள்
அது எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அதுக்கு விடிவு காலம் இந்த மாதத்தில் பிறக்க போகுது. ராகு தோஷம் உள்ளவங்க மேக்சிமம், ஏன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்துருந்தாலும் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ராகு தோஷம் இருக்குது, போய் சரி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த கடத்த தோஷம் இருக்குது, சரி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பூர்வீக தோஷம் இருக்குது, அதே போல் பித்ரு தோஷம் இருக்குது, இப்போ நிறையா தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எத்தகைய தோஷத்துக்கும் விடிவு காலம் இந்த மாதம் பிறக்கும். நீங்கள் நிறையா பேர் வந்து பரிகாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்குதா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஸோ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய அதுக்கு நேரம் காலகட்டம் வரணும். ஸோ இந்த மாதம் அதுக்கூடிய மாதமாக இருக்கும். திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். குழந்தை பாக்கியம், ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் 11 இருக்கார். ஸோ குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, கோயில் தளத்துக்கு போய் கோயில் கட்டுறது, இல்லை கோயில் கும்பாஷத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நிறைய நடக்கும் இந்த மாதம். ஏன்னா ஏற்கனவே சிம்மராசி சொல்லுவது கொடைவள்ளல், அவங்க எப்பவுமே கொடுத்து பழக்கப்பட்டவங்க. ஸோ அத்தகைய சிம்மராசி அன்புகளுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம், அதே போல் உறவினர்கள் இருந்து வந்த பகைகள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பு, ஒரு தொழிலில் வெற்றி, ஒரு போட்டியில் வெற்றி, ஒரு காம்படிஷன் இதெல்லாம் பண்ணும்போது வெற்றி, இதெல்லாமே வந்து இந்த மாதம் கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 7 இருக்கிறது கும்பம், மரியாதை கிடைக்கக்கூடிய பாகத்தில் ராசிங்க. உங்களுக்கு அரசியல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜொலிக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். பொதுவாக அந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மாசி பங்குனி இது 2 மாதங்களும் சேர்ந்து வருது. ஸோ திருமண விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், இல்லங்கள், அதாவது புதுமனை பகுவிழா, அதே போல் ஒரு சொந்தமாக வீடு வாங்குறது, அதாவது நிறைய பேர் இடம் வாங்குவாங்க, சில பேர் வந்து வீட்டோடே வாங்குவாங்க, சில வாடகை இருந்து வாங்குவாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்ச் மாதம். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை இந்த மாதம் தீரும். ஏன்னா 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் அமைந்திருக்கிறார், சரிங்களா. 7ஆம் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு இந்த நன்மை தான் செய்வார். ஏன்னா சனி வீட்டில் இருக்கார் சுக்கிரன். ஸோ சனி சுக்கிரன் இணைவுங்கிறது வருமானத்தை தரும், ப்ளஸ் பெண்கள் மூலமாக ஆதாயத்தையும் தரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய மாதமாக தான் அந்த மாதம் இருக்கும், சரிங்களா. அஷ்டமச்சரியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து உங்களுடைய ரகசியங்களை பாதுகாக்கணும். யார்கிட்டையும் வந்து நீங்கள் நம்பி எந்த விஷயத்தையும் ஓப்பனாக பேசக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் இருக்கலாம். சரி நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்து அமையும். ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்களை கொடுக்கும். ஸோ நீங்கள் யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களுடைய ரகசியங்கள் சொல்லக்கூடாது, யாரையும் நம்பி சொல்லக்கூடாது. அதே போல் பிஸ்னஸோ வேலையோ, அங்கே வந்து நம்முடைய இப்போ நம்மகிட்ட பழகிட்டு இருக்காரு, நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு சொன்னீங்க, வந்து இன்னொரு அதிகாரியை பற்றி விட சொன்னீங்கன்னா அவர் அப்படியே போட்டு விட்டு உங்கள் வேலையை காலி பண்ணிடுவார். ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறப்போ உங்களுடைய நிதானமாக செல்லக்கூடிய காலகட்டம். மற்றபடி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைங்க, சரிங்களா. அதே போல் இந்த சிம்மராசி அன்பர்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்வது இன்னும் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். எதுக்கு போனாலும் சரி, தொழிலுக்காக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் அமைப்பு, வேலை வாய்ப்பு, எங்கே சென்றாலும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு செல்வது உங்களுக்கு உங்கள் காரியங்களில் வெற்றியை கிடைக்கும். வெற்றி கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நீங்கள் அதை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருந்து வந்த தாமதம், சரிங்களா, தடை தாமதங்கள் வந்து இந்த மாதத்தில் உடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதேபோல் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடைபெறும். அதே போல் பெண்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். அதே போல் காசு பண சேர்க்கை ஏற்படும். இதெல்லாம் பூர நட்சத்திரம் கண்டிப்பாக நினைக்கிறீங்க, சரிங்களா. அதே போல் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த தங்கு தடைகள் நீங்கி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் யாரும் உங்களுக்கு எதிர்த்து கேஸ் போட்டதாக கூட வாபஸ் ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் கிடைக்குது. ஸோ மார்ச் மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் செய்யக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும்.